ராசுகுட்டி, நான் ரெக்கவர் ஆயிட்டேன். டோன்ட் வரி. சார், உங்களுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னதும் நாங்கெல்லாம் எவ்வளோ பயந்து போயிட்டோம் தெரியுமா சார்? நான் எங்க குலசாமி மலை கருப்பனை வேண்டிட்டேன் சார். கருப்பு உங்களை பார்த்துப்பாரு. சரி மாறி. அம்மா, பூங்குடி எங்க? எனக்கு ஆக்சிடென்ட்னு உன்னை பயந்துட்டாளா? வெளியே நின்றுட்டு இருக்காளா? எனக்கு ஒன்றும் இல்லைன்னு உள்ள கூப்பிடு மாறி. சார், அது வந்து பூவு. மாறி, சில ஆக்சிடென்ட்லாம் எதிர்பார்க்காம தான் நடக்கும். பூங்குடியை வருத்தப்பட வேண்டான்னு உள்ள கூப்பிடு. அவளுக்கு கொஞ்சம் மென்மையான மனசு. அவ இதெல்லாம் தாங்க மாட்டா. யாருக்கு மென்மையான மனசு? பூங்குடிக்கா? அவ கல் மனசுக்காரி. உனக்கு அடிபட்டுச்சுன்னு சொன்னா யாருக்கும் அடிபட்ட மாதிரி எனக்கு என்னன்னு இருக்கா? நீ அவளுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்க, அதெல்லாம் மறந்துட்டா அவ. என்ன சொல்ற அனன்யா? ஆச்சரியமா இருக்கு. நீ சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியலையே. பூங்கோடி ஜீவா விஷயத்துல இப்படி இருக்க மாட்டாளே. நான் சொல்றதை நீங்க நம்பலன்னா கோபியை கேட்டு பாருங்க. அனன்யா சொல்றது உண்மைதான்டா. நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், ஆனா அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டாடா. ஏ மாறி, பூங்குடிக்கு வேற ஏதாவது பிரச்சனையா? எனக்கு எதுவுமே தெரியல சார். அவளை என்னாலேயே புரிஞ்சுக்க முடியல. எனக்கு தெரியும். தேவைப்படும் போது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா, இப்ப எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறா, அதான் ஃப்ரெண்ட்ஷிப்பை தூக்கி எறிஞ்சுட்டா. அனன்யா, அப்படிலாம் சொல்லாத அனன்யா. பூங்கொடி அந்த மாதிரியான பொண்ணு இல்ல. ஆமா, நீங்க தான் பூங்குடியை மெச்சுக்கணும். நீங்க எல்லாரும் ஒரே ஊருக்காரங்க தானே, அதான் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. என் அண்ணன் பூங்குடிக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு. பூங்குடி நினைச்சாலே எனக்கு ஆத்திரமா வருது. நாம உதவி பண்ணா மத்தவங்களும் நம்ம கிட்ட பாசமா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது அனன்யா. பாவம், அவளுக்கு என்ன பிரச்சனையோ அது தெரியாம பூங்கொடிய யாரும் திட்டக்கூடாது. ஜீவாக்கு ஆக்சிடென்ட்னு உடனே முதல்ல வர வேண்டியது பூங்கொடி தான். அவ வரல, அதுக்கு என்ன பண்றது? பூங்கொடி அதுக்காக யாரும் மட்டன் தட்டிலாம் பேச வேண்டாம். பூங்குடி ஹாஸ்பிட்டலுக்கு வராத அளவுக்கு ஏதாவது நடந்திருக்குமோ? மாறி, ஏதாவது தெரிஞ்சா சொல்லு மாறி. நிஜமாவே எனக்கு எதுவுமே தெரியாது சார். அவ இப்பெல்லாம் ரொம்ப சோர்வா இருக்கா. எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கேன் சார். டே மச்சான், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதடா. நீ டிஸ்சார்ஜ் ஆனதும் முதல் வேலையா பூங்குடியை பார்த்து 4 கேள்வி நல்லா கேளு. ஏன் அதெல்லாம் எதுக்கு கேட்கணும்? இனிமே யாரும் அவளை பத்தி பேசக்கூடாது. அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாரும் கட் பண்ணணும். அனன்யா, டேக் இட் ஈஸி. ஏன் எல்லாரும் மாதிரி ஒன்னே நினைச்சுக்கிற? இப்போ நாம ஜீவாவை பத்தி மட்டும்தான் கவலைப்படணும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஏன் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்றீங்க? முதல்ல வெளில போங்க. சிஸ்டர், இப்ப கிளம்பிடுவாங்க. சரி, ஓகே, சீக்கிரம் கிளம்புங்க. சரி, ஓகே மச்சான், நாங்கள் கிளம்புறோம். டேக் கேர். வரேன் சார். உடம்பு பார்த்துக்கங்க சார். நான் கிளம்புறேன். உடம்பு பார்த்துக்குங்க. நான் உங்களை அனுப்பிட்டு வந்துடுறேன்னா. மாறி. சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, நீ போ. சரிங்க சார், நீங்க உடம்பு பார்த்துக்கோங்க. ஜீவா, ஏதாவது சாப்பிடுறியா? தீபிகா, எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விட ப்ளீஸ்.
பூங்கொடி உன்னை பார்க்க வராம நான் என்னதான் பண்ணாலும் மவனே, நீ அவளையே நினைச்சு உருகுறியா? உன்னை அவளை அடியோட வெறுக்க வைக்கிறேன் பாரு. உனக்கு சேவை செய்யறது இந்த தீபிகா, நீ சிந்திக்கிறது பூங்கொடியவா? இதோ வர இரு. ஜீவா, ஜீவா, சாரி ஜீவா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சாப்பிட உனக்கு என்ன வேணும் சொன்னா ஆர்டர் பண்ணிடுவேன். எதுவும் வேணாம் தீபி, எனக்கு பசி இல்லை. பொய் சொல்லாத ஜீவா. நீ என்னமோ எதிர்பார்க்கற, அது நடக்கல. அதான் உன்னை நீயே இப்படி வருத்திக்கிற. உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல கண்டதையும் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காத. இல்ல, எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்கு, மனசு தான் எதையோ தேடுது. அது உனக்கு புரியாது தீபிகா. எனக்கா ஜீவா புரியாத? பூங்கொடி உன்னை பார்க்க வரல, அதானே இப்போ உன் பிரச்சனை. வர விருப்பம் இல்லாதவள நீயும் நானும் அடிச்சா வர வைக்க முடியும்? அன்புன்னு ஒன்னு இருந்திருந்தா அவளே தேடி வந்திருப்பா. இல்ல தீபி, சம்திங் ராங். என்னமோ நடந்திருக்கு, அதனாலதான் பூங்குடி வரல. ஆ சரி, ஓகே ஜீவா. ஆனா நீ இப்படி மனசு கஷ்டப்படுறத என்னால தாங்க முடியல. இப்போ உனக்கு என்ன வேணும்? உனக்காக நான் பூங்கொடி கிட்ட கெஞ்சி கூத்தாடி கால்ல விழுந்தாச்சும் கூட்டிட்டு வரேன். போதுமா? பிலீவ் மீ, 1 hourல நான் பூங்கொடியோட வரேன். தீபி, ஒரு நிமிஷம். ரொம்ப தேங்க்ஸ். நானும் உன் கூட வரேன். நீயே இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற ஜீவா. அடிபட்டு இன்னும் ட்ரீட்மெண்ட் கூட முடியல. நீ எதுக்கு வரணும்? அதெல்லாம் ஒண்ணு வர தேவையில்ல. நான் மட்டும் போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். தீபி, என்னை எதுவும் கேள்வி கேட்காத, நானும் கூட வரேன். என்னை பார்க்க வர முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனைன்னு பூங்குடியை நேர்ல பார்த்தா தான் தெரியும். ப்ளீஸ் தீபி, என்னையும் கூட்டிட்டு போ. உன் மனசு போல யாருக்கு ஜீவா வரும்? உன்னை பூங்கொடி அவாய்ட் பண்ணியும் நீ விட்டு கொடுக்க மாட்டேங்கிற பாத்தியா? சரி ஓகே, நம்ம போலாம். ஜீவா, இப்போதான் நீ நார்மல் ஆயிருக்க. அதுக்குள்ள இறங்கி நடந்து நீ ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. பரவாயில்ல தீபிகா. சொன்னா கேளு ஜீவா. நான் போய் பூங்கொடியை கூட்டிட்டு வரேன். நீ இங்கேயே வெயிட் பண்ணு, ஓகேவா? ம். ம். மலக்கருப்பா, ஜீவா சார் நல்லபடியா குணமாகி வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது வரைக்கும் நான் பார்க்க வரலன்னு என் மேல வருத்தமா தான் இருப்பாரு. அவரை பார்க்கறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு மலக்கருப்பா. பரவாயில்லையே, உன் வேண்டுதலுக்கு பலன் இருக்கு. என்ன புரியலையா? ஜீவா உன்னை பார்க்க வந்திருக்காரு. வெளிய கார்ல தான் இருக்காரு. ஜீவா சாருக்கு உடம்பு சரியாகி என்ன பார்க்க வந்திருக்காரா? கடவுளே, அவ்வளவு சீக்கிரம் நீ ஜீவாவை பார்க்க நான் விட்டுருவனா? அதுவும் நானே கூட்டிட்டு வந்து மேடத்துக்கு தகவல் கொடுப்பனா? ஏ பரதேசி, இதுக்காக வாடி நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன்? தீபி, ஒரே ஒரு வாட்டி தீபி, சொன்னா கேளு தீபி. நான் அவர் கூட பேச கூட மாட்டேன், தூரமா நின்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீ கெஞ்சி கேக்குறேன் தீபிகா. இங்க பாரு, உன் டைரி என்கிட்ட இருக்குங்கிறத மறந்துட்டு பேசுற. நீ ஜீவாவை பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது.
அதுக்காக தானே நான் உன்னை ஹாஸ்பிட்டல்ல இருந்தே துரத்தி அடிச்சேன். எந்த ஜென்மத்துக்கும் நீ ஜீவாவை மீட் பண்ணவே கூடாது. அதுதான் என்னோட பிளான். இப்ப ஜீவா உன்னை பார்க்கணும்னு அடம் பிடிச்சு என்னை கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆனா நான் தான் அவரை உள்ள வர விடாம கார்லயே உட்கார வச்சு உன்னை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்ப என்ன பண்ணலாம்னா சின்னதா ஒரு சீன் பண்ணலாம். உனக்கு தெரியாத விதையா என்ன? நீ சீன் போட்டு தானே ஜீவாவை இப்படி ஏமாத்தி வச்சிருக்க. இப்ப நான் உன்னை ஜீவாவை பார்க்க வா வான்னு கெஞ்சுவேன். நீ வர முடியாதுன்னு திமிரா பேசணும். அதாவது உன் ஸ்டைல்ல நான் பேசுவேன், என் ஸ்டைல்ல நீ பேசணும். இங்க பாரு, உன்கிட்ட நான் பெர்மிஷன் கேட்கல, ஆர்டர் போடுறேன். நான் சொன்ன மாதிரி நீ பண்ற. இல்லன்னு வையே, உனக்கே தெரியும். டைரி, பிரின்சிபல், காலேஜ் டிஸ்மிஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அப்படியே கொஞ்சம் வெளியே வந்து ஜீவா கண்ணுல படுற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவோமா? ஏதாவது சொதப்புனன்னு வெய்யே, உன் லைஃபையே காலி பண்ணிடுவேன். வாமா போலாம், வா. கண்ணு தொட, தொடடி. உன் பார்வை கூட ஜீவா பக்கம் திரும்ப கூடாது. என்ன? இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோமா நம்ம டிராமாவை? ஸ்டார்ட் பண்ணலாமா? விடு தீபிகா, நான் வரல. அது விடு தீபிகா, நான் வரலன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் வரல, என்னைய விடு. உனக்கு கெஞ்சி கேக்குறேன். விடு தீபிகா, வா. விடுன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் பூங்கொடி, சொன்னா கேளு பூங்கொடி. நாங்க என்னதான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டாலும் ஜீவா நீ வரலன்னு தான் ஃபீல் பண்றாரு. அதான் உடம்பு சரியானதும் உன்னை பார்த்தே ஆகணும் தேடி வந்திருக்காரு. ஹலோ, ஒரு முறை சொன்னா கேட்க மாட்டேன். நான் எதுக்கு அவரை போய் பார்க்கணும்? அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? கஷ்டப்படுற பொண்ணுனா அங்க இங்க வான்னு உங்க இஷ்டத்துக்கு டார்ச்சர் பண்ணுவீங்களா? நான் தான் அவரை பார்க்க பிடிக்கலன்னு ஒதுங்கி இருக்கேன்ல, எதுக்கு சும்மா தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் பூங்கொடி, எனக்காக ஒரே ஒரு தடவை ஜீவாவை வந்து பாத்துட்டு போயேன். உன்னை கெஞ்சி கேக்குறேன் பூங்கொடி, ப்ளீஸ் பூங்கொடி. விடு தீபிகா. இங்க பாரு தீபிகா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உன் இஷ்டத்துக்குலாம் என்னால வர முடியாது. நான் இந்த ஊருக்கு படிக்க தான் வந்திருக்கேன். அவர்கிட்ட பணம் இருக்கு, அப்பா அம்மா சொத்து பத்துன்னு எல்லாமே இருக்கு. நான் எதையாவது செஞ்சுதான் என் குடும்பத்தை கரையேற்றணும். தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ண வேணான்னு அவர்கிட்ட சொல்லு. என்ன பிடிச்ச கீழே தள்ளி விடுறே. என்னடி பாக்குற? தள்ளி விடு. பூங்கொடி, please பூங்கொடி. தீபிகா. ஜீவா, பூங்கொடி ஏதோ கோவத்துல இருக்கா. நான் பேசிருக்கேன். கொஞ்சம் டைம் கொடுத்தா நான் அவகிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரேன். கொஞ்சம் வெயிட் பண்றியா ஜீவா? ஒன்றும் தேவையில்லை தீபி, வா போலாம். ஜீவா ப்ளீஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அவ கண்டிப்பா மனசு மாறுவா. நான் பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறேன் ஜீவா. இத பார், நம்மள பார்க்க பிடிக்காதவள நாம ஏன் பார்க்கணும்? ஒண்ணும் வேணாம், பேசாம கார்ல ஏறு. இல்ல ஜீவா, கொஞ்சம். தீபி, நீ வரப்போறியா இல்லையா? இல்ல நான் கார் எடுத்துட்டு போகவா? ஜீவா ஜீவா இரு, போலாம். நானே ஓட்டுறேன், வா. வண்டி எடு.
பார்த்து உட்காரு. ஏண்டா அறிவில்லை உனக்கு? ஏதோ லாட்ஜில் ரூம் போட்டு தங்கியிருக்கிற மாதிரி உன் இஷ்டத்துக்கு வெளியில் போயிருக்க. ஏமா இவனுக்கு தான் அறிவில்லை. இவன் சொன்னானு இவனை கூட்டிகிட்டு ஊர்வலம் போயிட்டு வந்திருக்க. இல்ல அங்கிள், ஒரு முக்கியமான லெட்டர்ல கையெழுத்து போட்டே ஆகணும்னு ஜீவாவை காலேஜ்ல இருந்து கூப்பிட்டாங்க. டாக்டர் கிட்ட கேட்டா விட மாட்டாங்கன்னு தான் சொல்லாம போயிட்டோம். எனக்கு என்னமோ நீ சொல்றதுல நம்பிக்கை இல்ல தீபி. காலேஜ் உங்களுது. அந்த லெட்டரை இங்கேயே கொண்டு வந்து சைன் வாங்கிட்டு போக வேண்டியதானே? சரிங்க சார், இப்போ போனது பரவாயில்ல. ஆனால் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டேன் டாக்டர். ஓகே. தீபிகா, மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். போகும்போது வாங்கிட்டு போயிடுங்க. ஷியோர் டாக்டர். டாக்டர், என்ன மெடிசன் எப்போ கொடுக்கறதுன்னு? டோன்ட் வெரி ஸ்ரீராம், தீபிகா தான் கூடவே இருந்து ஒரு நர்ஸ் மாதிரி பார்த்துக்கிறாங்களே, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். டேக் கேர் ஜீவா, நீங்கள் கவலையே பட வேண்டாம். தீபிகா இங்க வாமா. ரொம்ப தேங்க்ஸ் தீபிகா. நீ இவன் மேல இவ்வளோ அக்கறை எடுத்து பார்த்துக்கோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படிலாம் பிரிச்சு பேசாதீங்க அங்கிள். ஜீவாவை பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை தானே. கிரேட்மா, யூ ஆர் ரியலி கிரேட். பார்த்து பார்த்து. ஜீவா, எப்படி பாருக்க? பரவாயில்லம்மா. வா. பார்த்து பாப்பா. தீபிகா இந்த அளவுக்கு ஜீவா மேல அக்கறையா இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆமா ஸ்ரீ, என்னாலேயே நம்ப முடியல. தீபிகா நடந்துக்கிறதெல்லாம் நம்ப முடியாம தான் இருக்கு. பார்த்து உட்காரு, உட்காரு. மெதுவா பார்த்து ஜீவா. ஓகே, இரு இரு இரு. காலை மடக்காம அப்படியே நீட்டிக்கோ. சாஞ்சுக்கோ. கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஓகே ஜீவா, ஓகே. ஓகே. ஜீவா, ஒன்னும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ரிலாக்ஸ்டா இருங்க. ஆக்சுவலா நீங்க ரொம்ப ஃபாஸ்டா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கீங்க. 1 வீக்குள்ள நீங்க நார்மல் ஆகி பழையபடி அதே எந்தவான ஜீவாவா நீங்க மாறிடுவீங்க. நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிருக்கேன். உங்களுக்கு சீக்கிரமாவே சரியாயிடும். நீங்க வேணா பாருங்க. இவ்வளோ ஆறுதலா என் கூடவே இருந்ததுக்கு தேங்க்ஸ் தீபி. தீபிகா, நாங்க எதிர்பார்க்கவே இல்லைம்மா. இந்த அளவுக்கு நீ ஜீவா மேல கேரிங் எடுத்து
எல்லாத்தையும் கூட இருந்து பாத்துக்குவேன்னு. உன்னை ரொம்ப அல்ட்ரா மாடர்ன் பொண்ணாதான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி சர்வீஸ் பண்ற விஷயங்கள்லாம் நீ பண்ண மாட்டேன்னு நான் நினைச்சமா. நீ ஹாஸ்பிட்டல்ல ஜீவா பக்கத்திலேயே இருந்து நைட் அண்ட் டே அவனுக்கு பெரிய மாரல் சப்போர்ட்டா இருந்திருக்க. உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியலமா. என்ன அங்கிள், ஆளாளுக்கு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என்ன அப்படி சோஷியல் சர்வீஸா பண்ணிட்டேன்? இந்த மாதிரி டைம்ல ஜீவா கூட இருக்கிறது என்னோட கடமை அங்கிள். ஒருத்தர் சந்தோஷமா இருக்கும்போது கூட இருக்கிறவங்கள விட அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது கூட இருக்கிறவங்க தான் உண்மையானவங்கன்னு எனக்கு தெரியும் அங்கிள்.